Hey guys, welcome back to our channel. Today நம்ம சேனல்ல என்ன பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போறேன். சோ இது எங்க வீட்ல எல்லா குட்டீஸோட ஃபேவரட்ஸ். சோ பொடலங்காய் வச்சு பொரியல் தான் பண்ண போறேன். சோ இது நான் எவ்வளவு குத்தாலும் ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா பொடலங்காவை ரெண்டு சைடு கட் பண்ணிட்டு தோல் எல்லாம் சீவி எடுக்க போறோம். சோ தோல் சீவி எடுத்தாச்சு. இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் சீவ போறேன். எல்லாத்தையும் சீவிட்டு தண்ணில போட்டு லாஸ்டா ரெண்டு பீஸ் வேற மாதிரி செய்யலாம்னு எடுத்து வச்சிட்டேன். இப்போ ரெண்டா கட் பண்ணி உள்ள இருக்கிற விதையை க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியா இருக்கும்போது சீக்கிரம் வெந்துடும். பசங்களுக்கும் சாப்பிட நல்லா எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். ஸோ இது போல் நான் எல்லா காய்கறியும் வெட்டிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஒன்று பொடலங்காய், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெங்காயம். வெங்காயத்தையும் ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடாயை வச்சுட்டு கடாயை நல்லா காஞ்சதும் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு ஒரு ஸ்பூன், நெக்ஸ்ட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணேன். அதை நான் காட்ட மறந்துட்டேன். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா 2 எடுத்துருக்கேன். ரெண்டுத்துலையுமே உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு தான் போடுவேன், ஏன்னா காரம் அதிகமாகிடும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், கண்ணாடி பதம் வரணும், அது அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போலாம் நான் எல்லா சமையலுமே கருவேப்பிலை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பட் சாப்பிட ஆரம்பிக்கல. ஸோ அதோட எசன்ஸ் இறங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெங்காயத்துக்கும் காய்க்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ரெண்டுமே நெக்ஸ்ட்டு போட வேண்டாம், ஒரே டைம்லேயே போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள். ஸோ மஞ்சத்தூளோட ஃப்ளேவர் அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம காய் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வந்துச்சு பாருங்கள். ஸோ காயை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 பெரட்டு தான், ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மஞ்சத்தூள்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் காயும் பார்த்திங்கன்னா அந்த அளவு வந்துடும். ஸோ இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு கிளறிட்டு தட்டை போட்டு மூடிட்டோன்னா காய் பார்த்திங்கன்னா அந்த ஆவிலே நல்லா சாஃப்டாக வெந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் வெறும் சாப்பாட்டிலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு சைட் டிஷ்ஷாக இல்லாமல் ஒரு மெயின் டிஷ்ஷாகவே வச்சு சாப்பிட்லாம். ஸோ காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சு. இப்போ கொஞ்சமாக இல்லை மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். காய் பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்ட்டு. கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள், நிறைய போட்டால் கொஞ்சமாக ஆயிடுச்சு. ஸோ மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக நடுவில் கேப் விட்டுட்டு 2 முட்டையை உடச்சி ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நடுவில் கொஞ்சம் காய்ங்களை ஓரம் தள்ளிட்டு அந்த எண்ணெய் நம்ம ஏற்கனவே காயில் இருக்கிற எண்ணெய்லாம் சென்டரில் வந்தோடனே அதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஸோ 2 நிமிஷம் கழித்து கிண்டணுன்னா நல்லா கொஞ்சம் முட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வரும். அதனால் ஸோ நல்லா பெரட்டி எடுத்தாலே நம்மளோட பொடலங்காய் பொரியல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.